ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாடு கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாடு பார்டரான புளிஞ்சூர் செக் போஸ்ட்டை வந்து கிராஸ் பண்ணி ஆகணும். டைம் பார்த்தோம் அப்படின்னம்னா 8:39, 9 o'clock வந்து அந்த செக் போஸ்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே நாங்கள் வந்து ரீச் பண்ணாதான் தமிழ்நாடு பார்டருக்குள்ளே என்ட்ரு ஆக முடியும். இல்லாட்டி வெடிய அந்த செக் போஸ்ட் பார்டருக்குள்ளேயே வந்து நாங்கள் தங்க வேண்டியது வந்துடும். ஸோ அதனால் நாங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அந்த செக் போஸ்ட்டை நாங்கள் கிராஸ் பண்ணுவோமா மாட்டோமா அப்படிங்கிற ஒரு சேலஞ்சான ஒரு பயணத்தில் தான் நாம் போயிட்டுருக்குறோம். ஸோ இது பார்த்தோம்னா ஆசனூரா, புளிஞ்சூர், அதுக்கப்புறம் ஆசனூர் அதெல்லாமே வரும். ஸோ இப்போ பார்த்தோம்னா 8:40 ஆச்சு. இனி நமக்கு இருக்கிற டைம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 10 நிமிஷமா 20 மினிட்ஸ் இருக்குது. 40 to 50, 50 to நடுவில் ஏகப்பட்ட ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது, சின்ன சின்ன ஊர்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ரிஸ்கான ஒரு பயணத்தை வந்து நண்பர் மூர்த்தி தான் வந்து மேற்கொண்டிருக்கிறாரு. ஸோ சரி, இப்போ நம்ம ரோட்டை பார்ப்போம், டைமையும் பார்ப்போம். எங்களோட வெற்றி வந்து இந்த பயணத்தில் இருக்குது. அதுக்கு சவாலா எதுக்கால இத்தனை பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. மில்கி மிஸ்ட், ஆஹா நாங்க கூட சீக்கிரம் போயிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா இத்தனை டிராபிக். ஐயோ, எங்க இருந்தையா இத்தனை வரீங்க அப்படிங்கிற மாதிரி. மைசூருக்கு வராங்க, அங்க வராங்க, இங்க வராங்க. நான் கூட அழுத்திட்டா ஜெயிச்சிட்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற இன்னொரு 19 நிமிஷத்துக்குள்ள நம்ம அங்க கவர் ஆகணும். முன்னாடி தக்காளி அந்த மாதிரி ஏதோ ஒரு லோடு போட்டு போறாங்க. எதுக்கால இன்னொரு வண்டியும் வந்துட்டு இருக்குது. அடர்ந்த காடு, 2 பக்கமும் வனப்பகுதி. வாவ் புகையை கக்கிட்டு உழந்து தள்ளிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு வழியா வந்து இந்த ரோட்டுக்குள்ள வந்து கேப்சர் ஆயிட்டோம். இப்போ டைம் பார்த்தோம்னா 8:42 ஆயிடுச்சு. ஸோ அனதர் 18 மினிட்ஸ் டு கோ. ஸோ இந்த த்ரில்லான பயணத்தில் வந்து நீங்களும் வாங்க, கலந்துக்கோங்க. ஓகே. நடுவில் வந்து ஏதோ ஒரு ஊர் வருது, டொட்டின்னு போட்டிருக்குது. ஓகே, தட் இஸ் ஆல்சோ எ குட் நேம். இந்த பக்கம் பார்த்தோம்னா ஊர்களில் பார்த்தோம்னா அந்த ஹல்லி அப்படிங்கிற வேர்டில் தான் அதிகமான ஊர்களே இருக்குது. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தெரிஞ்சா நீங்களும் கமெண்ட் பண்ணலாம். திடீர்னு டவுட் வந்துருச்சு, வீடியோ ஆன் பண்ணி தான் பேசிட்டு இருக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா செக் பண்ணிட்டேன், அதுவும் வந்து கரெக்டாக தான் இருக்குது. நடுவில் ஒருத்தர் வந்து ஒரு சின்ன ஒரு ஈச்சர் வண்டி இருக்குது. தாளவாடி 8 கிலோமீட்டர்னு ரைட்டில் கட் அடிக்குது. எங்களோட பிளானே வந்து என்ன அப்படின்னோம்னா, அந்த புளிஞ்சூர் செக் போஸ்ட்டில் வந்து ஒரு வேளை கிராஸ் பண்ண முடியலன்னா தாளவாடியில் ரூம் போட்டு தங்கிட்டு காலையில் போகிறது தான் பிளானு. பார்ப்போம், ஆண்டவன் அருள் இருந்தால் அந்த கேட்டு ஓப்பன் ஆனால் இனி நமது வெற்றி பாதை தான் அப்படிங்கிறதும். ஸோ எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. சத்தியமங்கலம் வழியாக திம்பம் மலைப்பாதை வழியாக மைசூர் ரீச் ஆகணும்னு நினைக்கிறவங்க காலையில் 6 மணிக்கு தான் செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதே மாதிரி நைட்டு வந்து 9 o'clock சத்தியமங்கலத்தில் இருக்கிற பண்ணாரிங்கிற இடத்துல செக் போஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா புளிஞ்சூர், அது பார்த்தா PUNUNJUR, சொல்லும் போது புளிஞ்சூர்னு சொல்லுவாங்க, ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கும். புளிஞ்சனூர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த இடத்துல வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அதைய வந்து 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த 9 மணிக்கு கரெக்டாக நாம் அதை பாஸ் பண்ணாதான் நாம் வந்து 2 பார்டருக்குள்ளேயும் போக முடியும். அதுக்கப்புறம் யாரும் இன்டரப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா அந்த செக் போஸ்ட்டை நம்ம வந்து நெருங்கிட்டோம். இப்போ பார்த்தோம்னா 8:44 தான் ஆச்சு. நான் வந்துருச்சுன்னு நினச்சேன், நல்ல வேலை வரலைன்னு சொல்லி நம்ம வயிற்றுல வந்து புளிய கரைச்சி ஊற்றி இருக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் கடகண்ணிகள் தான் இருக்குது. சரி, ஓகே. அதே மாதிரி இந்த ஏரியாவில் என்ன ஃபேமஸ் அப்படின்னோம்னா, கர்நாடகா பார்டர் வந்து சரக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சரக்கு
குடிக்கிறக்கா நிறைய பேர் இங்கே வருவாங்க. அது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சவங்களும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த நடுக்காட்டில் வந்து ஒருத்தர் வாக்மேன் போட்டுட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. இது வந்து ஒரு யானைக்காடு, பூனைக்காடு, சிறுத்தைக்காடு, டைகர் ரிசர்வ் எல்லாமே இருக்குது. ஸோ அனதர் 45 மினிட்ஸ்னு இன்னொரு 15 நிமிஷம் இருக்கா. இன்னொரு 15 நிமிஷத்துக்குள்ள நம்ம வந்து அந்த கிலோமீட்டரை வந்து நம்ம ரீச் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த நோக்கத்தோட நம்ம போயிட்டு இருக்கிறோம். அப்படியே கண்டினியூஸா பேசிட்டே இருக்கிறதுனால அப்பப்போ என்ன பேசுறதுன்னு தெரியாம இது பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படின்னு சொல்லிட்டு ஓகே த்ரில்லுக்காக வேணும்னு கொடுத்த சைடு எஃபெக்ட் தான். ஸோ இந்த ரோடுங்கிறது பார்த்தோம்னா அந்த புளிஞ்சூருங்கிறது நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னா அந்த பண்ணாரி செக் போஸ்ட்டையும் நம்ம வந்து கிராஸ் பண்ண அலோட் பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரு ஏன்னா வனவிலங்குகள் வந்து நைட் நேரத்தில் வந்து இந்த ரோடை கிராஸ் பண்ணும்போது பாதிக்கப்படக்கூடாது, வனவிலங்குனால ஹியூமன் பீயிங்கும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரே உயர்ந்த நோக்கத்தோட இங்கே ஒன்று. அதே மாதிரி பந்திப்பூர் டு சுல்தான் பத்ரி போகிற ரோட்லேயுமே பந்திப்பூர் வழியாக ஊட்டி போகிற ரோட்லேயும் இதே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில இடத்துல மட்டும்தான் இந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோவில் இருக்குது. நமக்கு முன்னாடி வந்து கர்நாடகா வண்டி ஏதோ வெஜிடபிள்ஸை ஏற்றிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் அதே டார்கெட்டில் அழுத்தி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 2 வண்டி போயிட்டு இருக்குது. அதுவும் பார்த்தோம்னா வழியை விடுவேனா, ஏன்னா நானும் போயாகணும் அப்படிங்கிறதுனால அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 நிமிஷமா இந்த வீடியோ போயிட்டு இருக்குது. இன்னும் எத்தனை நிமிஷத்துல நம்ம போகிறோம்? 8:46 ஆயிடுச்சு. முன்னாடி ஓடிட்டு இருக்கிறது என்ன வண்டி? முட்டைகோஸ். ஸோ பார்த்தோம்னா நமக்கு அவங்களுக்கு இதான் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாலும் நமக்கு வெஜிடபிள்ஸை வந்து இன்டெரக்டாக தான் சொல்கிறேன். இப்படியே நீங்கள் புரிஞ்சுக்கணும். வெஜிடபிள்ஸ் அங்கேருந்து நம்மளை கொடுத்து வாழ வைக்கிறாங்க, அவங்களும் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இன்டைரக்டா சொல்றேன்னா, சில விஷயங்கள் வந்து டைரக்டா சொன்னோம்னா அப்புறம் கண்டிப்பா நல்லா சொன்னாவே தப்பா தான் எடுத்துக்குவாங்க, தப்பா சொன்னோம்னா இன்னும் எச்சாத தப்பா எடுத்துக்குவாங்க. வந்தாரை வாழ வைக்கும் முட்டைகோஸ். ஓகே 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 தரரா வந்துட்டோமா 8:47 it's the time. இது செக் போஸ்ட் நினைச்சுக்காதீங்க, ஒரிஜினல் செக் போஸ்ட் வந்து இருக்குது. இன்னும் எத்தனை நிமிஷம் காட்டுது? 8:15 மீட்டர். இன்னும் 1 மினிட்ஸ்ல வந்து நம்ம அந்த செக் போஸ்ட்டை ரீச் பண்ணிடலாம்னு நினைக்கிறோம். அங்க வந்து ஒரு 10 ரூபா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏதோ வன பாதுகாப்புக்கு ஒரு டிக்கெட் தருவாங்க. கரெக்டா? அது மட்டும் கொடுக்க வேண்டியதில்லை. பிரைவேட் கார் நம்ம கொடுக்க வேண்டியது. வண்டி 20 rupees ticket. 20 rupees. In 500 meters, you will arrive at your destination. ஆண்டவா, கூகுளே சொல்லிருச்சுன்னா நாம கண்டிப்பா அந்த இடத்த வந்து நம்ம ரீச் பண்ணிடுவோம். இவ்வளோ நேரம் நீங்க எங்களுக்காக வெயிட் பண்ணி பொறுமை காத்து அந்த வீடியோவை நீங்க பார்த்துருக்கிறீங்க அப்படின்னம்னா கண்டிப்பா நமக்கும் நல்லது தான் நடக்கும்னு நினைக்கிறேன். டேய் கியூவை போட்டு டார்ச்சர் கீச்சர் பண்ணிடாதீங்கடா. அப்படியே அடுத்தடுத்து இங்கே பார்த்தோம்னா ஏகப்பட்ட லோடு வண்டிகள் இருக்குது. சின்னதாக ஒரு கியூ கூட ஃபார்ம் ஆகிருக்க மாட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ காய்கறிகள் லோடு வந்துட்டேன்னு சொல்லி கூகுள் சொல்லுது. ஆனால் அங்கே பார்த்தோம்னா ஒரு இது போயிட்டுருக்குது, செக் போஸ்ட் வந்து போயிட்டுருக்குது. ஸோ ஓகே, அலோடு பண்ணுறாங்களா இன்னும் 49 ஆச்சு. இங்கே பார்த்தோம்னா 49 ஆயிடுச்சு. 8:49. சந்தோஷ் இருங்க, சொல்லுங்க. நம்ம வந்து பிளான் பண்ணும்போது அங்கே வந்து கிட்டத்தட்ட 9:20 தான் இங்கே வர மாதிரி நம்ம பிளான் பண்ணோம். எப்படியோ செக் போஸ்ட்டை வந்து நம்ம நெருங்கிட்டோம். ஹாசன். ஓகே, இப்போ 8:49 ஆச்சு.
அவங்க வந்து போக சொல்கிறாங்க, நம்மளை போக சொல்லிட்டாங்க. வெற்றி வெற்றி வெற்றி. முன்னாடி அதுதான் தமிழகம். ஓகே, எப்படியோ ஒரு புளிஞ்சூர் அப்படிங்கிற இடத்த வந்து வெற்றிகரமாக கிராஸ் பண்ணி போயிட்டோம். சூப்பர். நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி கேட்டீங்களா? கேளுங்க. இல்ல சந்தோஷ், நம்ம ஹாசன்ங்கிற இடத்துல நம்ம கூகுள் மேப் போடும்போது கரெக்டா 9:20க்கு தான் ரீச் ஆவீங்கன்னு சொன்னாங்க. கூகுள் மேப் சொல்லுச்சு. பட் இருந்தாலும் இதுக்கு இடையில வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டோம். இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இடையில நிறைய இடத்துல நிறுத்தி இருக்கிறோம். ஜுஜு போயிருக்கிறோம், டீ சாப்பிட்டுருக்கோம், டிஃபன் சாப்பிட்டுருக்கோம், எல்லாமே பண்ணி. பட் ஓகே, இது கூகுள் மேப்பில் வந்து இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணதே நமக்கு பெரிய விஷயம். இப்போ இவங்கெல்லாம் பார்த்தோம்னா எங்களை தாண்டி போய் அந்த செக் போஸ்ட்டை சார்ந்தாதான் மைசூருக்கு வந்து போக முடியும்னு சொல்லி அழுத்தி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு த்ரில்லிங் மூமெண்ட்டையும் நீங்கள் பார்க்க போறீங்க. நாங்கள் கிராஸ் பண்ணதையும் பார்த்துட்டோம். எதுக்கால எவ்வளோ வெறி கொண்டு வரப்போறாங்கன்னு பாருங்க. அதுலயும் பார்த்தோம்னா இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்குது. 10 நிமிஷம் 9 நிமிஷத்துக்குள்ள அதான் இந்த 9 நிமிஷம் தான். அங்கெல்லாம் பார்த்தோம்னா டான்னு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ முன்னாடி போயிட்டு இருக்கிறது என்ன வண்டி? காலிஃப்ளவர். பாக்ஸ்ல போறது காலிஃப்ளவர் இல்ல, இது பாக்ஸ்ல வர தக்காளி. மேல வாழைப்பழம் மாதிரி தெரியுது. இது வாழைப்பழம், மோரிஸ். தக்காளி அது தக்காளி. ஸோ இது பார்த்தோம்னா டிஎன் வண்டி தான். டிஎன் வண்டி. அந்த பக்கமா பார்த்தோம் அப்படின்னம்னா கர்நாடகா வண்டி. ஓகே, அந்த பக்கமா பார்த்தோம்னா சீரி பாஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஸோ பார்த்தோம்னா 8:52 ஆச்சு. அங்கே பார்த்தோம்னா காரு நீ நவர்றா, நாங்கள் போயே ஆகணும்னு சொல்லிட்டு அழுத்திட்டாங்க. அவங்களும் அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகட்டும். யார் காட்டுக்குள்ளே போய் வெடிய நிற்க வச்சிருவாங்க. நாங்கள் ஒரு டைம் பந்திப்பூர் போகும்போது இந்த மாதிரி ஒருத்தர் கிட்டத்தட்ட 12 மணி நேரம்னு நினைக்கிறேன், ஒரு 10 மணி நேரமா, 9 to 6 o'clock வரைக்கும் மொத்த ஃபேமிலியுமே செக் போஸ்ட்லேயே நின்று இருந்திருக்குது. எங்ஜி பணத்தை வந்து நைட்டு 9 to 6 தான் பாதுகாக்கணுமா? ஒரு அப்படி இல்ல, கரெக்டு தான். டைம் அது ஃப்ரீயா வந்து அனிமல்ஸ் வந்து கிராஸ் பண்றது, உணவு தேடி போறது அந்த மாதிரி. சரி, முதல்ல பார்த்தோம்னா இந்நேரத்துக்கு கரும்புலாரி வரும். யானைகள் நாங்கள் அந்த காலத்துல எல்லாம் வரும்போது 20 years பிஃபோரு ஒரு அப்போல்லாம் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அப்போ பார்த்தோம்னா அந்த லாரியில் வர கரும்பை வந்து மறிச்சு வந்து ஒரு 10 எல்லாம் திங்கும். ஸோ இப்பவும் வந்து அந்த வண்ணாரி ஆசனூர் சைடெல்லாம் வந்து அந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து பேப்பரில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சீரி பாஞ்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எப்படியோ தாண்டிட்டோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த இதில் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன், போகும்போது விட்டுருவாங்க. ஏன்னா பண்ணாரி தாண்டிட்டு அவங்களை விட்டுதான் ஆகணும். அவங்கள வழியில நிறுத்த முடியாது. அந்த லாஜிக்கை நான் மறந்துட்டு இந்நேரம் பேசிட்டு இருந்திருக்கிறேன். ஓகே, எனிவே அடுத்த வீடியோவில் இதே மாதிரியோ